ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கோடா ஸ்லாவியா 2024 மாடலை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறதுனால நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 24 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு யாரெல்லாம் கார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்சம் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், என்ன நிற்கிறேன் நான் வந்து ஆக்சுவலாக ஹீரோட எஸ்எம் ஸ்கோடாவில் வந்து சேல்ஸ் தான் இருக்கேன். நமக்கு வந்து இப்போது ஸ்கோடா ஸ்லாவியா பற்றி பார்க்கலாம். ஸ்கோடா ஸ்லாவியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செடான் செக்மெண்ட்டு. செடான் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 13 lakhs to 20 lakhs போகிறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு சேஃப்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த ரெண்டும் தான் ஃபியூச்சர் என்றைக்குமே ஆட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்லையும் வண்டியோட சேஃப்டியும் எனக்கு நீங்கள் கை வைக்க முடியாது. ஆனால் வந்து ஸ்கோடான்றது ஜெர்மன் டெக்னாலஜியில் குளோபல் என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குது. இல்லைன்னா சைல்டு அண்ட் அடல்ட் ரெண்டுத்துக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கோடாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 இன்ஜின் டெக் கொடுக்குறாங்க, 1 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர். நமக்கு வந்து 1 லிட்டர் பார்த்தா 3 சிலிண்டர் இன்ஜின் வரும். பட் ஆனால் நீங்கள் அதர் வெஹிக்கிள் நீங்கள் வந்து கியாவோ செல்டா ஸ்ப்ரெட்டா என்ன பிராண்ட் போனாலுமே உங்களுக்கு வந்து 1.5 லிட்டர் கொடுப்பாங்க. ஆனால் அந்த 1.5 லிட்டரையுமே வந்து பர்ஃபார்மன்ஸில் பீட் பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய 1 லிட்டர் டிஎஸ் இன்ஜின். இந்த டிஎஸ்ஐங்கிறது மீனிங் பார்த்தீங்கன்னா டர்போ ஸ்டாண்டிஃபைட் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. இதே இன்ஜின் தான் பார்த்தா நமக்கு உங்களுக்கு இதே சேம் டெக்னாலஜி தான் ஆடி யூஸ் பண்ணுறாங்க. ஆடியில் உங்களுக்கு வந்து பெட்ரோல் வேரியன்ட் யூஸ் பண்ணுறது டிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. டர்போ ஃபியூல் ஸ்டாண்டிஃபைட் இண்டக்ஷன் சேம் டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த 3 சிலிண்டர் ஆனால் மோர் பவர் பட் மோர் எஃபிஷியன்சி இருக்கும். நமக்கு வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது நமக்கு 12 டைப் ரெஜிஸ்டர் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ போடுறோம் 18 வச்சு இதை வச்சு போட்டு வாங்குறோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது செகண்டரி. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரியண்ட்டை பொறுத்து ஃபீச்சர்ஸ் மாறும். பட் ஆனால் இவ்வளோ வேல்யூக்கு அந்த காரில் என்ன இருக்குது நமக்கு வந்து வந்துடுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கோடா அப்படின்னாவே ஆர்டனமிக் உள்ள ஒரு பர்ஃபெக்டான ஒரு கார். ஸோ நமக்கு இதெல்லாம் தான் வந்து வண்டிக்கு மெயினான விஷயம். அதுக்கப்புறமே டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ரிவர்ஸ் கேமரா எப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ஜின்றது இல்லை. ஆனால் இப்போ வேணால் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம், வண்டியோட டைமென்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கொஞ்சம் நீட்டாக ஃப்ரண்ட்ல பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஃபார்மேன் வித் டேட் டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஆர்னு சொல்லுவாங்க. டிஆர் வித் கிறிஸ்டல் லைட்டிங் அந்த டிஆர் ப்ளஸ் ஹாலஜன் பல்ப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நாம சைடு வந்து சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈட்டி ஷேப் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆர்டர் கொஸ்டின் மீன் பண்ணுறதுக்காக ஈட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர்ல பார்த்தோம் அப்படிங்கும்போது ரோடு ஒரு லெக் ரூம் நல்லாவே தாராளமாக இருக்கும். ப்ளஸ் ஹைட் அடிஸ்கோவில் உங்களுக்கு வந்து டாப் அண்ட் வேரியன்ட்ல வரும். நமக்கு இது ஆம்பிஷன் வேரியன்ட் இதில் வராது. ப்ளஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது கூல்டு க்ளோ பாக்ஸ் வரும். நம்ம ஏதாவது மெடிசன்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ சம் எது வாட்டர்ஸோ ஏதாவது லாங் ட்ராவல் கொடுக்கும்போது கூலிங்காக வேணும் அப்படிங்கும்போது இதுக்கும் கூலிங் டேபிள் கொடுத்துருக்காங்க நமக்கு. ப்ளஸ் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவில் இருக்குது, ஏர் கேரோட வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து உங்களுக்கு 10 inch இன்ஃபோடெயின் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து ஒயர்லெஸ்ல ஆண்ட்ராய்டும் அண்ட் ஆர்டோ கார்ப்ளேவும் வந்து உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா டிசின்னு சொல்லுவாங்க, அதாவது டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். அந்த கியர் பாக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கியர்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது பிரேக் பண்றோம். அந்த என்ன டார்க்ல வந்து நம்ம ரன்னிங் பண்ணிட்டு இருந்தோமோ மறுபடியும் பிரேக் பண்ணி திரும்ப த்ராட்டில் பண்ணி சேம் அந்த டார்க் வந்து நம்ம திருப்பி கொண்டு வரும். அதனால அந்த டார்க் கன்வெர்ட்டர் நேம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆடியில் வந்து எஸ் சீரிஸ் முதல் கொண்டு இதான் யூஸ் பண்றாங்க டார்க் கன்வெர்ட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த 2 ஸ்டோக் ஸ்டீரிங் வீல். இது பார்த்தோம்னா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கோடியாக் அண்ட் சூப்பர்ல முதல் கொண்டு இதே சேம் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்கோம். அதே ஸ்டீரிங் எடுத்துட்டு வந்து இப்போ வந்து இந்த 13 லட்சம் ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. அதை முதல் கொண்டு நமக்கு இந்த சேம் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டீரிங் வீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டிவா இருக்கும். இந்த கிரிப் வந்து எந்த ஒரு கார்லயும் பார்க்க முடியாது. இந்த செக்மெண்ட்ல எந்த கார்லயுமே இந்த கிரிப் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து பொசிஷன் இப்படிதான் இருக்கும். அதுக்காக பிளஸ் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வரும். நம்ம டிரைவர் சீட் சைடு போகும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். பாக்கெட்ல கீ வச்சு நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கலாம், பிளஸ் லாக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மிட் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்துடும் உங்களுக்கு டிரைவர் சைடுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டீரிங் வீல் டில்ட் அண்ட் டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. இது வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் 2 ஸ்டீரிங் வீல் அட்ஜஸ்டபிளுமே பேஸ் வேரியன்ட்ல தான் நமக்கு கிடைச்சிருக்கு.
நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏசி வெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அழகான அந்த ரவுண்ட் ஷேப்ல வித் அந்த டியூவல் டோன் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் சிஸ்டம்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மிட் வேரியன்ட்ல மொத்தம் 8 ஸ்பீக்கர்ஸ் வரும். 4 ஸ்பீக்கர்ஸ் வித் 4 ட்வீட்டர், அதாவது ஸ்கோடா சவுண்ட். அதர் பிராண்ட்ல வாங்காம இல்லை மற்ற பிராண்ட் நம்பி இருக்காம ஸ்கோடாலே வந்து ஓன் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்டோ டிம். உங்களுக்கு நைட் டைம்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மிரர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கண் வந்து கூசும். அப்படிங்கும்போது இந்த டிம்மிங் இந்த இதை இறக்கி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோ டிம்மிங் வந்து எனேபிள் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சென்ட்ரல் லாக் இங்கே வரும். இந்த ஆட்டோ கட் ஆஃப் இது எப்படின்னா உங்களுக்கு இந்த சிக்னல்ஸ் எல்லாம் நிற்கும் போது தேவையில்லாமல் ஃபியூல் எஃபிஷியன்சி போகக்கூடாது அப்படிங்கும்போது இதை ஆன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா வண்டி இன்ஜின் வந்து உங்களுக்கு அப்போதைக்கு ஆஃப் ஆகும். மறுபடியும் நம்ம பிரேக் பண்ணும்போது பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வண்டி இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். நமக்கு இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் எல்லாமே இதிலே கொடுத்துருவாங்க இந்த வேரியன்ட்லேயே. வண்டியோட வீல் பேஸ் பார்க்கல 2651 mm அப்படிங்கும்போது நமக்கு வந்து வீல் பேஸ் அதை கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு உள்ள லெக் ரூம் இருக்கும். ஸோ வந்து உள்ளே தாராளமான உங்களுக்கு வந்து லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேக்கில் ரியர் வந்து ஏசி வந்து டைசி போட்டு சார்ஜஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து மேண்டரியான திங்ஸ், இதெல்லாம் தேவையான விஷயங்கள் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப அட்வான்ஸ்டான வந்து அதாவது இந்த காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் வந்து ஸ்கோடா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த 360 கேமரா இதெல்லாம் வந்து அன்வான்ட். ஒரு பர்ஃபெக்டான ப்ராப்பர் டிரைவருக்கு அந்த 360 கேமரா தேவையே கிடையாது. செட்டப் டிஸ்பிளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படாது. ஸ்கோடா பொறுத்தவரைக்கும் இந்த பில்டு குவாலிட்டி வித் அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வித் பெர்ஃபார்மன்ஸ் இது மட்டும்தான் நமக்கு வந்து மெயின்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மெயினாக ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா பூட்லெஸ் பார்க்கலாம் செடானுக்கு. ஆனால் பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆள் தாராளமாக படுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2 சீட்டு செடான் சீட் வந்து எந்த காரணமும் வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது. இந்த 2 சீட்டையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 1200 லிட்டர்ஸ் நல்லா வரும். காரணம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 521 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி வரும். நெக்ஸ்ட் பின்னாடி பார்த்தோம்னா இப்போ எல்இடி டைல் லேம்ப்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் இது எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் 1.5ல ஒன்று சொல்ல வாங்க. 1.5ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நம்ம லோவர் ஆக்டிங் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது 4 சிலிண்டர்ல அவுட் 2 சிலிண்டர் போட்டு தான் உங்களுக்கு ஃபியூல் போகும். சென்டர் 2 சிலிண்டர் போதுன்னா ஃபியூல் கட் ஆயிடும். சிலிண்டர் ரன்ல தான் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபியூல் கட் ஆயிடும். எதனாலனா ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்காக. இந்த டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா 2011 ஆடியில் A7 கிட்டத்தட்ட ஒரு 80 lakhs போட்டால் கிடைக்கிற ஒரு அந்த இன்ஜினோட அந்த டெக்னாலஜி வந்து இப்போ நம்ம 1.5 மிட் வேரியன்ட்லேயே கிடைச்சிருக்கு. ஒரு 20 lakh அண்டரில் போகும்போது அந்த உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது ஸ்கோடா எதுலாம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்க மட்டும் கொடுத்துட்டு சின்ன சின்ன அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஃபீச்சர்ஸ் நம்ம எப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதல் சென்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கோடா வரீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க நம்ம வெஹிக்கில். டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆன் தி ஸ்ட்ரெச்சில் அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா வந்து ஸ்கோடாவுடைய இந்த ஸ்பெஷாலிட்டி ஏன் நம்ம ஸ்கோடா போகணும் எதனால அப்படிங்கிறதா நீங்கள் வெஹிக்கிள் நார்மலாக வந்து அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்கோடாலாம் உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, ப்ரைஸ் அதிகம், நம்ம கார் அதெல்லாம் நினைப்பாங்க. பட் ஆனால் இது வந்து ப்ரீமியம் செக்ஷன் தான். ஆனால் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற வேர்ட்லாம் வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோடாக்கு இந்தியாவில் பிளான்ட் இருக்கு. பிளான்ட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காசுலாம் அதிகமாக இருக்கு சப்போர்ட் பண்ணும்போது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கேயே வந்து நம்ம பிளான்ட் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு அதர் வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து ஒரு 8000 வாங்குறாங்க ஒரு சர்வீஸ்க்கு, நம்ம வந்து 12,000 வாங்குறோம் அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்க. 4000 அதிகம் வாங்கினாலுமே அவங்க வந்து 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் வராங்க. அப்படிங்கும்போது 30,000 கிலோமீட்டர் கணக்கு பண்ணா ஈவன் ஆகிடும். கிட்டத்தட்ட 324 நம்மளுக்கு 2 சர்வீஸ் தான் 30,000 கிலோமீட்டர், சேம் 24 அப்படிங்கும்போது. ஆனால் அந்த வண்டி இந்த வண்டி ஒன்றும் கிடையாது. உள்ள யூஸ் பண்ற திங்ஸோ எல்லாமே ஜெர்மன் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லைஃப் டைம் அதிகமாக வரும். 15,000 கிலோமீட்டருக்கு ஓடுற அளவுக்கு ஆயில் குவாலிட்டி கொடுக்குறாங்க. அதை யோசிச்சு பார்க்கணும் நம்ம. மற்றபடி அவங்களாம் வந்து இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு அந்த இதுல வந்து 10,000 கிலோமீட்டர் கொடுப்பாங்க, நம்ம மொத்தமாக சுற்றுவாங்க. அவ்வளோ நம்ம வந்து வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து நாளைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஆன்லைன்ல 24 24 24 24th இயர் 24th and 24th அதாவது 24th டே 24 years 24 hours அந்த 24 மணி நேரம் வந்து நாளைக்கு ஆஃபர் போடுறாங்க. அதாவது ஹோல் இந்தியா பேன் இந்தியாவில இருக்கிற நமக்கு வந்து ஸ்டாக் வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும். அந்த ஸ்டாக் சேல் மாதிரி போடுவாங்க. நாளைக்கு புக்கிங் நமக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம். ஈரோடு S1 காசுன்னு போட்டிங்கன்னா என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்கு பேன் இந்தியாவில் இருக்கு காமிச்சிடும். உங்களுக்கு அதில் ஆஃபர்ஸ்ல வரும். நீங்கள் வந்து எந்த வெஹிக்கிள் வேணால் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் தான் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி இங்கே டெலிவரி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து நாங்களே கொடுக்க முடியாத அளவுக்கு 2 லட்சம் வரைக்கும் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என் நேம் நித்யானந்த். எப்போ வந்து கால் பண்ணுங்க.